கர்த்தர் என்ன பேசுகிறார், என்ன விசேஷமாய் பேசுகிறார் என்பதை அவருடைய சமூகத்திலே நான் ஜபத்தோடு கூட நான் காத்திருந்த பொழுது ஆண்டவர் என்னோடு கூட பேசின வார்த்தையை உங்களோடு பிரசங்கம் பண்ணி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கட்டாயமாகவே தேவன் உங்கள் வாழ்க்கையிலே பலத்த கிரியைகளை செய்து உங்களை விடுவித்து ஆசீர்வதிப்பார். தேவ சமூகத்திலே காத்திருக்கும்போது கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி சொன்ன வார்த்தை 1 பேதுருடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 5:7 வாசிக்க கேட்போம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியா. பேதுரு திருச்சபையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து தேவனை பற்றிய ஒரு அறிவை, தேவனை அந்த கர்த்தருடைய பிள்ளைகள் சபையார் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் எப்படி பார்க்க வேண்டும் என்கிற அறிவை கொடுக்கிறார். நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் கர்த்தர் உங்களை விசாரிக்கிற கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். விசாரிக்கிற கர்த்தர். ஆமென். விசாரித்து விட்டு எப்படி இருக்கீங்க, ஒருத்தரை பார்த்து எப்படி இருக்கீங்க பிரதர், சரீரத்தில் சுகமாக இருக்கீங்களா, உங்களுக்கு போன வாரம் இந்த மாதிரி வியாதி வந்துச்சு, பலவீனப்பட்டீங்களே, ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்களே, இப்போ எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு விசாரிப்பது இல்லை. மனிதர்களை இந்த உலகம் ரொம்ப எதிர்பார்க்குது. ஆமென். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கங்களை, வருத்தங்களை, கண்ணீர்களை, போராட்டங்களை, குறைவுகளை விசாரிக்கிறவர்கள் மேலே நமக்கு ஒரு பிரியம் இருக்குது. பாருங்கள், நமக்காக அக்கறையாக ஒன்று கேட்குறாரு அப்படின்ற பிரியம் இருக்கிறது. ஜனங்களுக்கு யாராவது தங்களை விசாரிப்பார்களா என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனால் இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், பேதுரு கர்த்தரை பற்றிய ஒரு அறிவை திருச்சபைக்கு சொல்லுகிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால். அவர் உங்களை விசாரிக்கிறவர். எப்படிப்பட்ட பார்வை தேவை? நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை விசாரிக்கிற தேவன். உங்களுக்கு என்னென்னலாம் உங்க இருதயத்தில் அங்கலாய்ப்பு இருக்கிறதோ, வேதனை இருக்கிறதோ, பிரச்சனை இருக்குதோ, கேள்வி இருக்குதோ, என்னென்னலாம் நீங்க மாறணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அதை விசாரிக்கிற தேவன். ஆமென். ஆமென். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் மார்க்கு சுவிசேஷத்தில் 10ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அந்த குருடன் ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். நான் பார்வை அடைய வேண்டும். அந்த குருடன் ரொம்ப நாளா பார்வை இல்லாம இருந்தான். அப்படி பார்வை இல்லாம இருந்த அந்த குருடன் எப்படியாவது இயேசு வரும்பொழுது அவரை பார்த்துடணும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு வருகிறான். ஒரே சத்தம் கேட்குது, இயேசு வருகிறார், வந்துட்டார் அப்படின்னு சத்தம் கேட்குது. கண்ணு தெரியாதுல்ல. உடனே அவன் கத்துறான். வேதம் அங்கே சொல்லுகிறது, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். அப்படி கூப்பிடும் பொழுது இயேசு போய்கொண்டிருந்த இயேசு, வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் பேசாதபடி அவனை அடக்குறாங்க. பேசாம இரு, ஏன் கத்துற அப்படின்னு. ஆனா வேதம் சொல்லுகிறது, இயேசு நின்றார். அந்த குருடனுடைய சத்தம் போய்கொண்டிருந்த இயேசுவை நிறுத்திவிட்டது. ஆமென். உங்க வாழ்க்கையில நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் போராடி கொண்டு அந்த காரியத்தை குறித்து கவலையோடு நீங்க இருக்கலாம். நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். ஏனென்றால் அவர் உங்களை விசாரிக்கிறவர். ஆமென். சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் உங்களை கூப்பிடாத. ஏன் கூப்பிடுற? இத்தனை வருஷம் கூப்பிட்டிய, என்ன நடந்துச்சு? சிலர் சொல்லுவாங்க. ஏன் உங்க சில நேரத்தில் உங்க மனசே சொல்லும், இத்தனை வருஷம் கூப்பிட்டோமே, ஜெபிச்சோமே, என்ன நடந்துருச்சு அப்படின்னு உங்க மனசு சொல்லும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க சொல்லுவாங்க, உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க. சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் அந்த குருடனை அதட்டினார்கள். பேசாத, சத்தம் போடாத, அமைதியாயிரு அப்படின்னு சொல்லி அதட்டினார்களாம். அவன் மீண்டும் முன்னிலையிலும் அதிகமா சத்தமிட்டு கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். நிறைய நேரங்களிலே நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் நம்மளை அமுக்கும், மனிதர்கள் நம்மை அமுக்குவாங்க. சில நேரத்தில் நம்முடைய மனதே, நம்முடைய சொந்த மனசே நம்ம ஜெபம் பண்ணக்கூடாதபடி அமுக்கி வைக்கும். அந்த நேரத்திலையும் நீங்க முன்னிலைமையிலும் சத்தமிட்டு இயேசுவை நோக்கி நீங்கள் கூப்பிட வேண்டும். கர்த்தர் நீங்கள் கூப்பிடுகிறதற்கு செவி கொடுக்கிறவர். உங்கள் கூப்பிடுதல் அவரை நிறுத்தும்.
ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த பூமியில ஏராளமான கோடிக்கணக்கானவங்க இருக்கிறாங்க. இந்த முழு யூனிவர்ஸ்ல, இந்த பூமி பந்துக்குள்ள ஏராளமான காரியம் இருக்குது. இந்த கோள்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட தேவன் நீர் முழு உலகத்தையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறீர், ராஜரீகம் பண்ணுகிறீர் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு மத்தியில் எளியவன், இந்த சின்னவனை நீங்க நோக்கி பார்க்கணும் ஆண்டவரே. என் சத்தத்தை நீங்க கேட்கணும் ஆண்டவரே. நான் யார்கிட்டப்பா போவேன், என்னை விசாரிக்கிறவர் நீர்தானே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அங்கலாய்ப்புகளை ஊற்றி ஆண்டவர்கிட்ட கேட்கணுங்க. ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நேரம் செலவு பண்ணி ஆண்டவரிடத்தில் ஒரு தகப்பன் இடத்தில் தன் பிள்ளை பேசுவதை போல, தகப்பன்கிட்ட போய் ஒரு பிள்ளை எப்படி பேசுமோ அப்படி பேசி, ஒரு எஜமான்ட்ட, ஒரு முதலாளிகிட்ட போய் ஒரு வேலைக்காரன் எப்படி இரக்கத்தை கேட்டு பேசுவானோ அப்படி நீங்க பேசணும். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க பேச வேண்டியதில் இருக்கிற குறைவை மாற்றிக்கொள்ளுங்க. ஜெபிக்க வேண்டியதில் இருக்கிற குறைவை மாற்றிக்கொள்ளுங்க. அவாய்ட் ஆல் ஃபார்மட் பிரேயர்ஸ். எப்போதும் போல. ஆமென். சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாட்டை பாடுறது, அப்புறம் வசனம் வாசிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு வசனத்தை வாசிக்கிறது, அதுக்கப்புறம் ஜெபிக்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்காக ஜெபிக்கிறது, அதுக்கு ஜெபிக்கிறது, எல்லாத்துக்கும் ஜெபிச்சிடுறது. ஜெபிச்சுட்டு ஜெபம் மூடிட்டேன் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வந்துடுறது. இல்லை, இது ஒரு ப்ரேயர் தான். நான் இதை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் உங்கள் வாழ்க்கையில் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார். அங்கே என்ன சொல்லுகிறார்? 1 பேதுருவினுடைய புத்தகம் 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடினால் உங்கள் கவலை எல்லாம் இடத்துல போட்டு விடுங்க. ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷனில் த்ரோ இட், எரிந்து விடுங்கள் என்று இருக்குது. ஆமென். கவலையெல்லாம் தூக்கி எறிங்க. கவலை உங்களை போட்டு அமித்தி கொண்டிருக்குதா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 12:25 வாசிக்க கேட்போம். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை, மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும். மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிற கவலை என்ன செய்தான்? இருதயத்தை ஒடுக்குகிறது. அநேகருடைய இருதயங்கள் ஒடுங்கி போயிருக்கிறது. ஆமென். ஒடுங்கி போன ஆவியோடு அநேகர் இருக்கிறாங்க. ஒடுங்கி போயிட்டதுனால ஒடுக்கக்கூடிய காரியம், இருதயத்தை ஒடுக்குகிற காரியம் ஏன் வருதா? கவலை ஒடுக்குகிறது. அந்த சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் அந்த குருடனை அமைதியாரு, சத்தம் போடாத, அதட்டுறாங்க, அமைதியாரு, ஏன் கத்துற? ஆனா அந்த குருடனுக்கு ஒரு குருடன் தான், ஆனா அவனுக்கு ஒரு தெளிவான ஃபோக்கஸ் இருந்துச்சு, தரிசனம் இருந்துச்சு. இன்னைக்கு நான் இயேசுவை சந்திச்சிடணும், அவர் போகும்போது எப்படியாவது சத்தமிட்டாவது அவருடைய கவனத்தை என் பக்கமா திருப்பணும், அவரை என் பக்கமா திருப்பி என் குறை அவர்கிட்ட சொல்லணும். ஆமென். அவர் என் கண்களை திறந்து விடுவார், பார்வை கொடுத்துருவாரு, நம்பிக்கை இருக்குது, விசுவாசம் இருக்குது, எப்படியாவது செய்வேன். அந்த ஃபோக்கஸ்டா அவன் போறான். இயேசு வருகிற செய்தி அவன் காதுல கேட்குது. ஒரே ஜனசந்தடிகள், அந்த இடத்துல ஒரு அசைவு உண்டாகிறத அவன் உணர்றான். எல்லாரும் இயேசு வந்துட்டார்ன்ற சொல்றாங்க. அத்தனை சத்தத்துக்கு மத்தியிலும் அந்த குருடனுடைய சத்தம் எல்லாருடைய சத்தத்தையும் கூட அமர்த்தி விட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். அந்த வார்த்தை இயேசுவை நிறுத்துதுங்க. ஆமென். இயேசுவே இறங்கும் அப்படின்னு அவன் சொல்லல. இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். இந்த வார்த்தை தான் இயேசுவை நிறுத்துனுச்சு. நான் கூப்பிடுறேன், இவன் வித்தியாசமா கூப்பிடுறானே. இவன் கூப்பிடும் பொழுது என்னத்தை சொல்றான்? தாவீதின் சந்ததியிலே பிறந்தவர், யூதா கோத்திரத்து சிங்கம், தாவீதின் குமாரன், வேர், சிலுவையின் மேலே சத்துருவினுடைய கிரியைகளை ஆணி அடித்து வெற்றி கொள்ளும்படி பூமிக்கு வந்த, ஆமென், தேவகுமாரன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதெல்லாம் விளங்கி கொண்டு கூப்பிடுறான். தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி சொல்லி கூப்பிடும் பொழுது இயேசுவுக்கு புரிஞ்சிருச்சு, இவன் கண்ணு தான் தெரியாமல் இருக்கிறான், ஆனா இருதயம் அவனுக்கு திறந்திருக்குது. அவனுக்கு ஒரு நல்ல தெளிவு இருக்குது. என்ன தெளிவு அப்படின்னா, தீர்க்கதரிசி அல்ல, தீர்க்கதரிசியிலும் மேற்பட்ட மெஸ்ஸையா ஒருவர் தாவீதின் வம்சத்தில் வருவார் என்பதை அவன் புரிந்து கொண்டு சொல்லுகிறான். தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும்.
எல்லாரும் அதட்டினாலும் 2ஆம் முறை திருப்பி கத்துறான். இயேசு நின்றாராம். வேதம் சொல்லுகிறது இயேசுவை அவனுடைய சத்தம் நிறுத்துனுச்சான். அருமை சகோதரனே சகோதரியே, உங்களுடைய ஜெபம், நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஆண்டவரிடத்தில் இருதயத்தை ஊற்றுவது ஆண்டவருடைய காரியத்தை நிறுத்தணுங்க. நீங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஒருவேளை கத்த முடியாமல் இருக்கலாம் ஜெபத்தில், தேவ சமூகத்தில். சில நேரத்தில் நீங்கள் இருதயத்தை திறந்து அழுகிறீங்க பார்த்தீங்க, அவங்க இருதயம் மாத்திரம் அழுகும், உடையும். அப்படி உடைஞ்சி அழுகும்போது அந்த இருதயத்திலிருந்து புறப்படுகிற அந்த உடைந்தலோடு வருகிற கண்ணீர் பரலோகத்தை போய் ரொம்ப ஈஸியாக ரீச் ஆயிடும். ஆமென். உங்கள் பெருமூச்சு, உங்கள் அங்கலாய்ப்பு, நீ ஆண்டவரிடத்தை கூப்பிடுற அந்த கூப்பிடுதலின் சத்தம் அவரை நிறுத்தணும். அல்லேலூயா. ஆண்டவர் நின்று தன் கவனத்தை உங்க பக்கம் திருப்பணும். அதுதான் ஜெபம். அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்திருக்கிற கர்த்தருடைய சிங்காசனத்தை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது உங்கள் மேல் அவருடைய கவனத்தை திருப்பணும். ஆமென். அதான் ஜெபம். அல்லேலூயா. நீங்க ஜெபிப்பதற்கு நேரத்தை ஒதுக்கி எல்லாத்தையும் தள்ளிட்டு உட்காந்து கண்ணை மூடி ஜெபிக்க ஆரம்பித்த கொஞ்சம் சில நிமிஷங்கள்ல பரலோகத்தின் தேவனுடைய கவனம் உங்களுடைய ஜெப நிலைக்கு நேரா திரும்பணும். அதான் ஜெபம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அது எப்படி திரும்பும்? உண்மையா யாரெல்லாம் தேவனை அன்பு செய்து உண்மையா நேசிச்சு ஜெபிக்கிறாங்களோ, கடமைக்காக இல்லை, ஒரு ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டியாக, ஒரு சாதாரண ஒரு கிறிஸ்தவ செயலாக ஜெபிக்காம, அதிலிருந்து உண்மையா ஆவிக்குரிய ரீதியா யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். ஆமென். அப்ப இந்த குருடனுடைய சத்தத்தை கேட்டு என்ன செய்யறாராம்? கர்த்தர் நிற்கிறார். நின்று, ஆண்டவர் உனக்கு என்ன, வாட் ஷால் ஐ டூ ஃபார் யூ, நான் உனக்கு என்ன செய்யணும், உனக்காக நான் என்ன செய்யணும்? அவன் சொல்றான், பார்வை அடையணும் ஆண்டவரே. கண்ணு குருடா ரொம்ப வருஷமா வாழ்ந்துட்டேன், அதனால பிச்சை எடுத்துட்டு இருக்கிறேன். இந்த பிச்சை எடுக்கிற வாழ்க்கை எனக்கு வேணாம் ஆண்டவரே. இந்த வாழ்க்கையை நான் விரும்பல. இந்த வாழ்க்கையில் இருக்கிற சுகம் எனக்கு விருப்பம் இல்லை. ஓசியில சோறும் பணமும் கிடைக்கத நான் விரும்பல. நீங்க ஆசீர்வதிக்கப்படுகிற பாத்திரமா நான் மாறணும். அதற்கு எனக்கு கண்ணு கொடுங்க ஆண்டவரே, பார்வை கொடுங்க ஆண்டவரே. தேவன் அவனுடைய ஜெபத்தை கேட்டு அவனுக்கு பார்வை கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, பிரியமான சகோதரனே, நீ இருக்கிற அந்த நிலைமை, உன்னுடைய வாழ்க்கையில நீ கட்டப்பட்டு எந்த நிலைமையில நீ வேதனையோடு இருக்கிறாயோ, முதல்ல அந்த நிலைமையிலிருந்து நீ வெளிவர வேண்டும் என்று அந்த குருடனை போல நீ ஏங்கணும், விரும்பணும். அந்த வெளி வருவதற்கான வழி இயேசு என்பதை விளங்கி கொண்டு அவரை நோக்கி நீங்கள் கூப்பிட கூப்பிட கூப்பிட, ஜெபிக்க கூப்பிட, அவரை நோக்கி நீங்கள் உங்கள் கவனத்தை செலுத்தும் போது அவர் கவனம் உங்களை நோக்கி திரும்பும். அவரை நீங்க உங்க ஜெபத்தினால நிறுத்த முடியும். அப்பொழுது உங்க வாழ்க்கை தலைகீழா மாறும். நீங்க எதுல கடந்து போகிறீங்களோ அந்த வழியை கர்த்தர் மாற்றிடுவார். எந்த நெருக்கத்தில் இருக்கீங்களோ, எந்த குறைவில் இருக்கீங்களோ, எந்த குழப்பத்தில் இருக்கீங்களோ, எந்த போராட்டத்தில் இருக்கீங்களோ, மாற்றிடுவாங்க. உங்களை சாட்சியாக மாற்றிடுவார். நான் இப்படி ஒரு போராட்டத்தில் கடந்து போனேன், கர்த்தர் எனக்கு விடுதலையை கொடுத்தார். நான் இப்படி ஒரு நெருக்கத்தில் கடந்து போனேன், என் குடும்பத்தில் இருக்கிற நெருக்கத்தை கர்த்தர் மாற்றினார். எங்கள் பிள்ளை நிமித்தம் எனக்கு ஒரு நெருக்கம் வந்தது, அந்த நெருக்கத்தை என் ஆண்டவர் மேலே நான் வைத்த பிரியத்தினாலே, அவரை நான் நேசித்ததினாலே, அவருடைய கவனத்தை நான் ஈர்த்ததினாலே, நான் என்னுடைய நெருக்கத்திலிருந்து நான் விசாலத்துக்கு கடந்து போனேன் என்று சொல்லணும். நீங்கள் சாட்சியாக மாறணும். ஆமென். மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிற கவலை அவனை ஒடுக்குமா? ஒடுங்கி போயிடுச்சு. நிறைய பேருடைய ஆவி ஒடுங்கிருச்சு. ஜெபம் வரல, ஆராதனை வரமாட்டேங்குது, துதி வரமாட்டேங்குது. ஆமென். ஜெபிக்கிற மனசு இல்லை. ஆண்டவரை என்ன தேடி என்ன அப்படின்ற ஒரு சலிப்பு வந்துருச்சு. ஆண்டவரை தேடுவதற்கு நம்ம சலிக்கக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது, சலிப்பு வந்துடக்கூடாது. என்ன போ அப்படின்னு சலிச்சிடக்கூடாது. ஒரு நாளும் சலிப்பு வரக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து நீங்கள் ஜெபிக்க 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 உங்கள் சலிப்பை கர்த்தர் மாற்றுவார். வாசிக்கலாம் யோபுவினுடைய புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோபுவினுடைய புஸ்தகம் 10:5 வாசிக்க கேட்போம். நீர் என் அக்கிரமத்தை கிண்டி கிளப்பி என் பாவத்தை ஆராய்ந்து விசாரிக்கிறதற்கு உம்முடைய நாட்கள் ஒரு மனுஷனுடைய நாட்களைப் போலவும் உம்முடைய வருஷங்கள் ஒரு புருஷனுடைய ஜீவ காலத்தை போலவும் இருக்கிறதோ? யோபு சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் என் அக்கிரமத்தை கிண்டி கிளப்பி என் பாவத்தை ஆராய்ந்து விசாரிக்கிறதற்கு. ஆண்டவரே நீர் தேவன் அல்லவா? நீர் தெய்வமா இருக்கிறீரே,
நீ தெய்வமாய் இருக்கிறீர். இந்த மனிதர்களைப் போல என்னுடைய பாவத்தை கிண்டி கிளப்பி அதை நோண்டி அதை விசாரிக்கிற ஒரு மனுஷனைப் போல நீ இருக்கிறீரோ அப்படின்னுட்டு புலம்புறான். அதான் அதனுடைய அர்த்தம். அப்படி ஒரு நாளும் கர்த்தர் இருக்க மாட்டார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு மனுஷனுடைய பாவத்தை கிண்டி கிளப்பி அதை ஆராய்ந்து ஒரு மனுஷனுடைய பாவத்தை விசாரிக்கிறேன், நீ யாருன்னு நான் விசாரித்து உன்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்குறேன் அப்படி சொல்லி கர்த்தர் யோபுவினுடைய வாழ்க்கையில் வந்த தீமைகள் எல்லாம் அதனால் வந்ததில்லை. எத்தனை பேருக்கு புரியுது? அநேகருடைய வாழ்க்கையில் கடந்து போகிற போராட்டங்கள், கடந்து போகிற பிரச்சனை, கடந்து போகிற நெருக்கம், இழப்பு, பலவிதமான குறைவுகள், உடனே என்ன நினைக்கிறாங்க, கர்த்தரனே அடிச்சிட்டார், கர்த்தர் தான் இதுக்கெல்லாம் காரணம், கர்த்தர் தான் இதெல்லாம் செஞ்சிட்டார் எனக்கு அப்படின்னு சொல்லி அந்த எண்ணம் வந்த உடனே நல்லா கவனிக்கணும். நான் பேசுறது உங்களுக்கு புதுசாக எதுவும் பேசலாம், அதில் இருக்கக்கூடிய சின்ன வெளிச்சத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். இதை வந்தோடனே முதல்ல என்ன வந்துடும், ஆண்டவர் மேலே தப்பான அபிப்பிராயம் வந்துடும், தப்பான எண்ணம் வந்துடும். அது போய் உங்கள் மனசில் உங்கள் மூளையில் போய் தங்கிடும். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஆமென். போய் தங்கிடும், உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் போய் தங்கிடும். என்னுடைய பாவத்தை கிண்டி கிளப்பி, இங்கே யோபு சொல்லுகிறதை போல, என் அக்கிரமத்தை கிண்டி கிளப்பி ஆராய்ந்து என் பாவத்தை விசாரிக்கிறீரோ. அப்படி விசாரிக்கிறவன் யாரு? மனுஷன். அப்படி விசாரிக்கிற ஒரு மனுஷனை போல நீ மாறிட்டீரோ என்கிறதை போல யோபு தேவனை பார்க்கிறான். ஏன்னா அவன் சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. அவன் எல்லாவற்றையும் இழந்துட்டான். மனைவி அவனை விட்டு போயிட்டான். சரத்தில் இருக்கிற சுகம், சொத்து, பத்து, பிள்ளைகள் எல்லாத்தையும் இழந்துட்டான். ரோட்டுக்கு வந்துட்டான். மனைவியும் போயிட்டான். ஆறுதல் கொடுக்கும்படியாய் வருகிற நண்பர்களும் அவனுக்கு ஆறுதல் செய்ய வரல. அவனுக்கு உணர்வை கொடுக்குறேன், அவனுக்கு எதையாவது ஒன்று செய்கிறேன், அவன் பாவத்தை உணர்த்துறோம், அவங்க பாவத்தை கண்டிக்கிறோம், அதனால தான் அவனை விழுந்து போயிட்டான், நீ தேவனை பற்றி ஏன் இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லுகிறதை போல அவர்களும் அவனுக்கு மேலாக மீண்டும் அவனுடைய இருதயத்தினுடைய வேதனையை தூண்டி விட்டு அவனை மீண்டும் வேதனைப்படுத்தினாங்க. நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேகர் அப்படி கிராஸ் பண்ணுவாங்க. அப்படி கிராஸ் பண்ணும்போது தான் யோபு சொல்லுகிறான், என் பாவத்தை கிண்டி கிளப்பி ஆராய்ந்து விசாரிக்கிற நீ மனுஷனை போல ஒருவரோ அப்படின்ற கண்டென்ட்ல தான் பேசுறான் அந்த அதிகாரம் ஃபுல்லா. தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. ஆமென் சொல்லுங்க. தேவன் ஒரு நாள் அப்படிப்பட்டவர் அல்ல. அப்படி என்ன வந்தோன்னே என்ன ஆகும்னா, நம்முடைய மனசுல கர்த்தரை பற்றிய ஒரு தவறான அபிப்பிராயம், தவறான பார்வை வந்துடும். அவர் பாவத்தை விசாரிக்கிறாரு என் வாழ்க்கையில் அப்படின்னு தவறான பார்வை வந்துட்டு அந்த தவறான பிக்சரோடைய தேவனை பார்க்கறதுனால அந்த பிரச்சனையிலிருந்து, அந்த போராட்டத்திலிருந்து, அந்த கட்டிலிருந்து, இந்த நெருக்கம், வேதனையிலிருந்து வெளியே வர முடியாது நம்மளால. ஏனென்றால் நம்மை விடுவிக்கிற, வெளியே கொண்டு வருகிற தேவனை பற்றிய ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியனை நாம் உண்டாக்கி கொண்டோம். அந்த நெகட்டிவ் ஒப்பீனியனை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் நமக்கு கொடுத்துருச்சு. நமக்கு ஆறுதல் செய்கிறேன் என்று வருகிற சில நல்ல மனிதர்களும் கூட அப்படி கொடுத்து விட்டார்கள். அப்போ நம்ம அதுலேருந்து விடுதலையாகி வெளியே வர முடியாது. நல்லா கவனிக்கணும், நீங்கள் நல்லா கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் சில கட்டுகள்ல இருந்து, போராட்டங்கள்ல இருந்து, நீண்ட நாள் தவிப்பிலிருந்து நாம் தவிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் தேவ சமூகத்தில் போய் உட்கார்றதில்லை. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை ரொம்ப நாளாக இருக்குது, நீங்கள் உட்காந்து மூளைக்கு நல்லா வேலை கொடுப்பீங்க. இது ஏன் வந்துச்சு? இதனால இருக்குமோ? எங்கள் தாத்தாவா இருப்பாரோ, எங்கள் அப்பா ஏதாவது இந்த வேலையை செஞ்சிருப்பாரோ, எங்கள் அம்மா ஏதாவது செஞ்சிருக்குமோ, எதிர் வீட்டுக்காரன் ஏதாவது செய்வனை வச்சிருப்பானோ, எதையாவது ஒன்று இல்லாத ஒன்னெல்லாம் யோசிப்போம். ஆனால் ரியல் ஃபேக்ட் என்ன, அதனுடைய உண்மையான காரணம் என்ன என்பதை யார் தான் அறிஞ்சிருக்கிறா? கர்த்தர் ஒருத்தர் தான் அறிஞ்சிருக்கிறார். அதை நான் அறிஞ்சிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. எனக்கு என்ன தேவை? ஒரு விஸ்டம் அண்ட் நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. அந்த நாலேஜ் அண்ட் விஸ்டம் யார்கிட்ட இருக்குதுன்னா தேவன்கிட்ட இருக்குது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். வாசிப்போம் யாக்கோபு நிருபம். எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி தான் யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்து 5ஆம் வசனத்தை முதல்ல வாசிங்க. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும், ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஒருவனுக்கு ஞானத்தில் குறைவு இருந்தா சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தேவன், அவரிடத்தில் கேட்க கடவன் என்று வேதம் சொல்லுங்க. அவர்கிட்ட என்ன செய்யணுமா? கேட்கணும். உடனே இந்த வசனத்தை அடிக்கோடி இட்டுட்டு, இந்த 10ஆம் கிளாஸ் பரீட்சை எழுத போறியா?
மனப்பாடம் பண்ணு ஒப்பி. 5ஆம் கிளாஸ் பையனுக்கு போய் இதான் மனப்பாடம் பண்ணி ஒப்பிடுறான் ஒப்பி. இது நம்ம பழகிட்டோம். நமக்கு தெரியுமா விஸ்டம், விஸ்டம் என்பது அவனுக்கு மாத்திரம் இல்லை, எனக்கும் அது தேவை. ஆமென், ஆமென். எல்லாருக்கும் தேவை, ஒவ்வொருத்தருக்கும் அது தேவை. இங்கே உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஞானம் தேவை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். இப்போ ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு ஞானம் தேவை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ முதல்ல நம்ம செய்ய வேண்டிய தேவன்கிட்ட போய் கேட்கணும், ஆண்டவரே என் ஊழியத்திற்கான ஞானத்தை எனக்கு தாங்க. ஆண்டவரே என் கையில் நீங்கள் 1000 ரூபா கொடுத்துருக்கிறீங்களே, இந்த 1000 ரூபாய்க்கான ஞானத்தை எனக்குள்ளே கொண்டு வாங்க. ஆமென். எனக்கு தெரியும், ஒரு சில பேரை தெரியும். எனக்கு தெரிஞ்ச என் நண்பருடைய அவ்வா கிட்ட அவர் வளர்ந்தார். அவர் சொன்ன சாட்சி இந்த நாட்களை போல இல்லை. அவங்க சின்ன வீட்டில் இருந்தாங்க, 2 ரூம் தான். அந்த ஒரு ரூமில் ஓரமாக சமையக்கட்டு இருக்கும், அப்புறம் ஒரே ஒரு ரூம், அதில் 2 பேரும் படுத்துக்குவாங்க, பேரனும் பாட்டியும் படுத்துக்குவாங்க. அந்த அம்மா வெறும் குழம்பு வைப்பாங்க. வெறும் குழம்பு கேள்விப்பட்டிருக்கீங்க பழைய ஆள்லாம், ஒரு காய் கூட அதில் இருக்காது. அதுக்கு பேர் என்ன குழம்பு? அது குழம்பா மாறிடும். அப்படி சிம்பிளாக அவங்க 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 அவர் சொன்னாப்புல கொஞ்சம் பணம் தான் இருக்கும். அந்த பணத்தை எங்கள் அவ்வா வச்சிருந்து நான் கேட்கும்போது, என்னுடைய வாழ்க்கையில் நான் எதுக்காவது முக்கியமாக தேவைப்படும் போது தட்டுவாங்க. ஒரு டப்பா, பழைய டப்பா, அந்த டப்பா உள்ளேருந்து பணம் வெளில வராது, அதுலேருந்து எடுத்து எங்கள் அவ்வா கொடுப்பாங்க. இந்த நோட்டை பார்த்தா சிலது துரு பிடிச்ச மாதிரி இருக்கும், அங்கங்கே அப்படியே டாட்டாக இருக்கும். எப்பயோ போட்டு வச்சு அதெல்லாம் என் கையில் கொடுப்பாங்க. சில நேரத்தில் காயினை கொடுப்பாங்க, எல்லாம் ஒரு மாதிரி துரு பிடிச்ச மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் நான் சோப் போட்டு கழுவி சுத்தம் பண்ணி அந்த கர்ச்சிஃபில் எடுத்து நான் போய் என்னுடைய தேவையை நான் நிறைவேற்றுவேன். 1000 ரூபா தான் என் கையில் இருக்குதா, அந்த 1000 ரூபாயை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கிற ஞானத்தை, சின்னதில் உண்மையாக இருக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தராரு. அந்த ஞானம் தேவன்கிட்ட வருது. ஆமென். நான் ஊழியத்துக்கு வரும்போது எங்கள் அப்பாவை விட்டுருங்க, எங்கள் அப்பாவை விட்டுட்டு என்னைய பாருங்கள், நான் ஒரு தனி மனுஷன். நான் ஊழியத்துக்கு வரும்போது கர்த்தர் என்னைய அழைத்த என் பரலோக தகப்பனுடைய அழைப்பின் பேரில் வர்றேன். ஒன்றுமே இல்லை. ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஒன்றும் கிடையாது. நீங்களாம் இருந்தீங்களா? ஒருத்தருமே இல்லை, யாருமே இல்லை. நான் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது எனக்கு கல்யாணம் கூட ஆகலை. அப்படி இருக்கும் பொழுது நான் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது, நான் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கேன்னு யாராவது சொன்னால் நம்புவாங்களா? எங்கள் அப்பாவே நம்பல. அடப்போடா, நீலாம் இருக்கிற தொழிலை செஞ்சு ஏதாவது போறியா, கூப்பிட்றாங்களா, பாட்டு பாடுறியா, ஏதோ மெசேஜ் கொடுக்குறியா, செய்ப்பா அப்படின்னாரு. 6 மாதம் வரைக்கும் எங்கள் அப்பா என்னை ஊழியத்தில் என்கரேஜ் பண்ணவே இல்லை. அப்போ நான் என்ன செய்வேன்? தேவ சமூகத்தில் போய் ஜெபிப்பேன். ஒரு நாள் எனக்கு நல்லா தெரியும், கடைசியாக இருக்கிற 2 ரூபா என் கையில் இருக்குது. 2 ரூபா அவ்வளோதான். அதை எடுத்துகிட்டு நியூ இயர் ஆராதனைக்கு கிளம்பி போகிறேன். எங்கள் அம்மா பின்னாடி உட்காந்துருக்காங்க. நான் வச்சுருந்த வண்டி 14 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள வண்டி, கேலிபர் வச்சுருந்தேன். 2 முறை பெட்ரோல் இல்லாமல் அந்த வண்டி ஓடி இருக்கு. இப்போ இந்த 2 ரூபா தான் இருக்கிற பெட்ரோல் தான். ஏன்னா இன்றைக்கும் இல்லை, என்றைக்குமே நான் அப்பா அம்மாட்டெல்லாம் கேட்டு வாங்கி பழகின ஆள் இல்லை. ஆமீன். கரங்களை உயர்த்தி அலையிலையா சொல்லுங்கள். ஏதாவது தேவை இருந்தால் உடனே போய் அப்பா கொடுங்கப்பா, அப்பா கொடுங்கப்பா அப்படி கேட்குறதுக்கு ஃப்ரீடமும் கிடையாது, பெருசாக அந்த கேட்குற விருப்பமும் எனக்கு இருந்ததில்லை. ஆமே. என்ன நடந்துச்சு தெரியுமா? அன்னைக்கு நைட்டு இருக்கிற 2 ரூபா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நான் தொழில் செய்யும்போது போட்டு வச்சுருந்த ஒரு டப்பா, பழைய டப்பா, அதில் இருந்ததெல்லாம் வறண்டி எடுத்து அன்றைக்கி நைட்டு போட்டாச்சு. எம்டி ஹேண்டு. சர்ச்சு சர்வீஸ் முடிஞ்சிச்சு. வெளியில் வந்து வண்டியை எப்போ பெட்ரோல் நிற்கும் தெரியாது. எங்கள் அம்மா உட்காடுறாங்க, ஸ்டார்ட் பண்ணுறேன், வண்டி ஓடுது, நெளியுது. என்னன்னு பார்த்தா வண்டி பஞ்சர் ஆச்சு. உடனே பக்கத்தில் ஒரு தம்பி, நான் கத்தருக்குள்ள அவனை நடத்திருந்தேன், இந்து கன்வெர்ட் பையன், அன்ட்ட சொன்னேன் எங்கள் அம்மா வீட்டில் விட்டுரு, நான் தள்ளிட்டு வரேன். அப்போ பாதாள சாக்கடைக்கு 2004ஆம் வருஷம் ஃபுல்லாக வெட்டி போட்டிருக்காங்க, சங்கநாண்டபுரம் அதை சுற்றியில் இருக்கிற பகுதிகள்லாம். அப்போ என்ன திரும்ப நடந்துச்சு? மனரம்யத்தோடு நான் தள்ளிட்டு வந்துட்டு ஒரு சர்ச்சு ப்ரிமிசஸ்குள்ளே மீட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. சர்வீஸ் முடியல. ஜீவானந்தம் பேசிகிட்டு இருக்காரு. அந்த சர்ச்சில் ஒரு ஓரமாக நிறுத்திட்டு நான் அன்னைக்கு போய் படுத்துட்டு காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு நான் ஜெபிக்கிற வழக்கமான இடத்துல போய் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். மணி நேரங்கள் கிடக்குது, ரொம்ப நேரம் ஜெபிக்கிறேன். அன்றைக்கி ஒரு உறுதி எடுத்துட்டேன், ஒருத்தட்டும் பிளெஸ்ஸிங் மணி வாங்க மாட்டேன். 1ஆம் தேதி ஆனால் எல்லாத்துக்கும் காசு சிலுவை போட்டு கொடுப்பாங்களே, அதை வாங்க மாட்டேன். தேவன் தந்தாதான்.
என்கிட்ட ஒன்றுமே இல்லை, கர்த்தர் தந்தா புது வருஷம் புதுசாக தொடங்க போகிறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அழைத்தவரோ உண்மையுள்ளவர். மணி 12 மணிக்கு மேலே அந்த கிட்டத்தட்ட ஆணுச்சு. அப்போ ஒரு சகோதரன் வந்தார், பிரதர் உங்களை பார்க்கணும். அப்போ தான் அவரையும் ஆண்டவருக்குள்ளே நடத்தியிருந்தேன். அவர் எனக்கு 2 கவர் கொடுத்தார், ஒன்று உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு, இன்னொன்று உங்களுக்கு. முந்தின நாள் என்கிட்ட இருந்த 2 ரூபாயும் தேவனுடைய பிரசனத்துக்குள்ளே போயிடுச்சு, காணிக்கை பைக்குள்ளே போயிடுச்சு. அவர் வந்து 2 கவர் கொடுத்தாரா. அதுக்கப்புறமா அந்த கவரை பிரித்து பார்க்காம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். மணி 1 மணி 1:30 மணி ஆச்சு. சரி, ஆண்டவர் பணம் கொடுத்துருக்காரு, வண்டி ஒரு வெயிலில் நிற்கிது, எடுக்கணும். திறந்து 2 கவரையும் ஜெபிச்சுட்டு திறக்கிறேன். ஒரு கவரில் ஒரு 1000 ரூபா, 2வது கவர்லையும் ஒரு 1000 ரூபா, 1000 மடங்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சார். எனக்கு இது வேணும் அது வேணும், இந்த கூட்டம் நடத்தணும் அந்த கூட்டம் நடத்தணும் கொடுங்க கேட்டதே இல்லை. ஆனால் தேவன் இந்த 20 ஆண்டுகளில் என்னுடைய சிறிய தேவையோ பெரிய தேவையோ அதை சந்திக்காமல் இருந்ததே இல்லை. அவர் உண்மையுள்ள தேவன், அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவன். ஆமாம், நான் சிம்பிளாக சொல்லிட்டேன். ஆனால் காலங்கள் வருகிற தொடக்க காலத்திலெல்லாம் வீட்டுக்கு ஆட்கள்லாம் வந்துடுவாங்க, எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துடுவாங்க. அந்த சூழ்நிலையில் இன்றைக்கி இவ்வளோ தேவை இருக்கும், இவ்வளோ காரியங்கள் ஏதாவது செய்யணுன்ற ஒரு இது இருக்கும். அந்த நேரத்தில் கூட நான் காலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணுவேன், இருதயத்தை திறந்து ஜெபிப்பேன். தேவன் தேவைகளை சந்திச்சுக்கிட்டே இருப்பார். இது வரைக்கும் நான் ஒரு வீட்லையும் மாதமானால் போய் ஃபஸ்ட்டு வீக்கில் போய் ஜெபம் பண்ணி காணிக்க வாங்குகிற வழக்கம் எனக்கு கிடையாது. அவங்களுடைய கூப்பிடுதலுக்காக, அவங்க விரும்புறதற்காக, அவங்க ஊழியக்காரன் வரணும்னு கூப்பிட்றதுனால தான் போயிருக்கேன், காணிக்கைக்காக போனதில்லை. ஆச்சரியமாய் தேவன் 20 ஆண்டுகள் நடத்தியிருக்கிறாரு. அந்த தேவன் சமூகத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஞானத்தின் தேவன் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அடுத்த மாதம் ஒரு கூட்டம் நடத்தணுமா, அதுக்கான தொடக்கத்துக்கு என்ன தேவையோ ஒரு நோட்டீஸ் அடிக்கிறதுக்கான பணத்தை நான் சேமித்து வச்சுருக்கேன். ஆமென், அல்லேலூயா. அப்போ போய் நான் நோட்டீஸ் அடிக்கணுங்க, நீங்கள் பணம் கொடுங்க சிஸ்டர், கொடுப்பீங்களா சிஸ்டர், கொடுப்பீங்களா பிரதர், அப்படிலாம் பேசவும் மாட்டேன், பேசவும் வைக்க மாட்டார் ஆண்டவர். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அவங்கள்ட்ட போய் நின்றுக்கிட்டு ஆமென், பணத்துக்காக ஒரு நாளும் என்னை விற்க மாட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு நாளும் நான் அதை செஞ்சதும் இல்லை, செய்ய போகிறதும் இல்லை. அந்த காரியத்தை கர்த்தர் என் இருதயத்தில் வச்சதுனால தேவனின் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறார். அப்போ எனக்கு ஊழியத்தை நடத்துகிறதற்கு ஞானத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். உங்கள் குடும்ப வாழ்க்கையில ஒரு புத்தியை தந்து புத்தியுள்ள ஸ்திரீயாக உங்கள் குடும்பத்தை நடத்துவதற்கு ஞானத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். உங்கள் தொழிலுக்கான ஞானத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். போட்டிகள் இருக்கட்டும், எதிர்ப்புகள் இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் கடை திறக்கட்டும், புதுசு ஆட்கள் வரட்டும், ஒன்றும் உங்களுக்கு குறையப்படாது. உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஆமென். யாக்கோபு இன்னமும் என்ன சொல்லுகிறார் வாசிக்கலாம். யாக்கோபு நிருபம் அது 1ஆம் அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறதா. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருதான். அல்லேலூயா, ஆமென். அப்ப ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வரமும் ஆசீர்வாதமும் இறங்கி வருது. அப்ப நான் தேவ சமூகத்தில் போய் நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னதை போல உங்கள் இருதயத்தை ஒடுக்கி கொண்டிருக்கிற காரியம் என்னவோ, கவலை என்னவோ, அதிலிருந்து நீங்க தப்பித்து வெளியே வந்து விசாலத்துக்குள்ளே வந்து விடுதலையோடு ஜீவிப்பதற்கு பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து ஞானமும் வரமும் உங்கள் மேல் இறங்கி வருகிறது. இதே யாக்கோபு நிருபத்தில் அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், பேய்த்தனத்துக்கு அடுத்த ஒரு ஞானம் இருக்குது. தேவ ஞானம்னு ஒன்று இருக்கு, பேய்த்தனத்துக்கு அடுத்த ஒரு ஞானம் இருக்குது. தேவ ஞானம் என்ன செய்தான் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன், நல்லா கவனிங்க. அது பரலோகத்தில் எனக்கு ஞானத்தை கொடுத்து, நீங்க நல்லா கவனிக்கணும், நீங்கள் எப்படி முடிவெடுக்க வேண்டும், டிசிஷன் மேக்கிங், தீர்மானம் எப்படி எடுக்கணும், முடிவு எப்படி எடுக்கணும், எப்படி இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்றதை உங்களுக்கு சொல்லி கொடுத்து ஆக்டிவேட் பண்ணுகிறதுக்கு பேர் தான் ஞானத்தினுடைய சகோதரி ஆகிய விவேகம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். விவேகம் என்ன செய்யுது, இந்த காரியத்தை எப்படி செய்யறது அப்படின்ற ஞானத்தை கொடுக்குது. அதுக்கு பேர் விவேகம். தேவன் அதை செய்கிறார்.
அதற்கு பேர் என்ன அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங். ஆங்கிலத்தில் அதை புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு பேர் என்ன? புரிந்து கொள்ளுதல் என்று அர்த்தம். இந்த காரியத்திலிருந்து நான் வெளியே வருவதற்கு, நான் இதை எப்படி படிப்பதற்கு, இந்த பிரசங்கத்தை நிகழ்த்துவதற்கு, இவர்களுக்காக நான் சரியாக ஜெபிப்பதற்கு, கண்ணாப்புனான்னு ஜெபிப்பதில்லை. வரவங்களுக்கு சரியான வார்த்தையை சொல்லி ஜெபிச்சு விடுதலையை உண்டாக்குவதற்கு ஏதுவான அண்டர்ஸ்டாண்டிங்கை கர்த்தர் தரார். ஒரு சிலர் பேசும்போது இவங்க இதுக்கு தான் வந்திருக்காங்க, இவங்களுக்கான சொல்யூஷன் இதான், அடுத்த நிமிஷம் 5 நிமிஷத்தில் ஆண்டவர் கொடுத்துருவார். அதான் அண்டர்ஸ்டாண்டிங். ஆமென், ஹல்லேலூயா. சில பேர்கிட்டலாம் மல்லு கட்ட முடியாது, சொன்னதையே திருப்பி சொல்லிகிட்டே இருப்பாங்க. 10 வருஷம் கழிச்சு நீங்கள் போங்க பிரதர் அப்படின்னு கீமுன்னு ஆரம்பிக்கிற மாதிரி சிலர் அப்படி இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் நீங்கள் நேரத்தை வீணாக்கிடக்கூடாது. அப்போ என்ன செய்வார்? அண்டர்ஸ்டாண்டிங். மனிதர்களை அறிந்து கொள்ளுகிற அறிவு, விரோதியை அறிந்து கொள்ளுகிற அறிவு, சூழ்நிலையை புரிந்து கொள்ளுகிற அறிவு, நமக்கு இருக்கிற பலன் என்ன என்பதை புரிந்து கொள்ளுகிற அறிவு, என் கையில் என்ன இருக்குது, நான் எவ்வளோ அளவுக்கு அதை செயல்படுத்த முடியும், அதனுடைய அளவு எவ்வளவா இருக்கும் அப்படின்ற தெளிவு, இவைகளெல்லாம் கர்த்தர் கொடுக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. வெறுங்கையில் முளம் போடுற ஆளை பார்த்துருக்கீங்களா? வெறுங்கையில் முளம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க நிறைய பேர். வெறுங்கையில் முளம் போடுறது, அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. வெறும் பேச்சு பேசுகிற ஆள், வெறுமா பேசிக்கிட்டே இருப்பான். சில பிரசங்கர்லாம் வந்தாச்சு. விசுவாச வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்காது, ஒரு விசுவாச ஜீவியம் இருக்காது. எப்படா மார்ச் மாதம் 1ஆம் தேதி வரும், அது ஞாயிற்றுக்கிழமையில் தசம்ப கவர் வரும், காணிக்க வரும் அப்படின்னு நினைக்கிற ஆள் விசுவாசத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஆமென், ஹல்லேலூயா. வாழ்க்கையே தசமபாகம், ரொட்டீன் தசமபாகத்தில் ஓடுது, டைத்தில் ஓடுது, நாட் ஃபைத், ஒன்லி டைத்தில் நடந்துட்டு இருக்கிற ஆள் விசுவாசத்தை போதிக்கலாம். போதிக்கிறது தப்பு இல்லை. வாழ்க்கையில் நடந்த சில காரியங்களை சொல்லுவதற்கு ஏதுவான சாட்சிகள் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. என்ன சொல்கிறேன்னா அண்டர்ஸ்டாண்டிங். தேவன் நம்ம கையில் எவ்வளோ கொடுத்துருக்கிறார், இவ்வளோ தான் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா நான் இவ்வளவு தான் அதில் விசுவாசத்தில் அந்த எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாத. ஆமென். ஒரு ரப்பர் பேண்டை நீங்கள் இவ்வளோ தான் இழுக்க முடியும்னா அதை இவ்வளோ தான் இழுக்க முடியும். அதை இன்னும் கொஞ்சம் இழுத்திங்கன்னா என்ன ஆயிரும்? அறுந்து போயிடும், பிஞ்சு போயிடும். அதுபோல் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற காரியத்தை வைத்து ஸ்தோத்தரித்து அதை அடுத்த எல்லைக்கு, அடுத்த தூரத்துக்கு, அதை அடுத்த கொஞ்சம் காரியத்திற்கு செலவு பண்ணுவதற்கு, கடந்து போவதற்கு உதவி செய்கிறார். அதை செஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அது ஃபெய்த்தை உண்டாக்கிடுது, விசுவாசத்தை உண்டாக்கிடுது, அந்த அண்டர்ஸ்டாண்டிங். உடனே தொடர்ந்து நீங்கள் அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு ஜெபிக்கிறீங்க, கர்த்தரை சார்ந்துக்குறீங்க. ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? இப்போ ஆண்டவர் அந்த நேரத்தில் உங்களுக்கு அடுத்த காரியத்தை கொடுக்குறாரு. இதாங்க கிறிஸ்டியன் லைஃபு, இதான் வாக் வித் காட். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? அப்போ ஞானம் என்பது, நல்ல கவனிங்க, ஞானம் என்பது, ஞானத்தினுடைய பக்கத்தில் இருக்கிற இன்னொன்றுக்கு பேர் விவேகம். அந்த விவேகத்தை புரிந்து கொள்வதற்கு சொல்கிறேன் அண்டர்ஸ்டாண்டிங். சொல்லுங்க, அதற்கு பேர் என்ன? அண்டர்ஸ்டாண்டிங். ஹல்லேலூயா சொல்லுங்க, அண்டர்ஸ்டாண்டிங். யோபு சொல்லுகிறான், என்னை ஒரு மனுஷன் விசாரிக்கிறதை போல என் பாவத்தை எல்லாம் இவர்கள் வந்து நீ பாவத்தில் விழுந்திருப்பீர், அதனால தான் பொண்டாட்டி போயிடுச்சு, உங்க பிள்ளைங்க செத்துட்டாங்க, உங்க சொத்தெல்லாம் உங்களை எல்லாம் போயிடுச்சு எப்படின்னு சொல்லி மனிதர்கள் வந்து மர்த்த மாத்தி ஒருத்தன் பேசிக்கிட்டே இருக்கான். தேவனே, நீர் மனிதர்களைப் போல கிண்டி கிளப்பி என் பாவத்தை விசாரிப்பீரோ? இல்லை இல்லை இல்லை, அப்படி விசாரிக்கல. கர்த்தர் அப்படி விசாரிக்கல என்பதை அந்த நேரத்தில் யோபுவால அறிந்து கொள்ள முடியல. காரணம் என்னன்னா, ஒரு சம்பவத்திற்கு பின்னணி ஒன்று இருக்குது. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஆமென் சொல்லுங்க. நான் இருக்கிற இன்றைய நிலைக்கு, இந்த சூழ்நிலைக்கு ஏதோ ஒரு பின்னணி இருக்குது. அந்த பின்னணியை நான் மூளையில் யோசிச்சுட்டு இருக்கிறத விட யோசிக்கிறத நிறுத்திட்டு பைபிள் வாசித்து தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நான் பாட்டுக்கு ஜெபம் பண்ணுறேன். நல்லா தேவ பிரசனம் இருக்கும்போது நான் ஆண்டவர்கிட்ட அதை பற்றி சொல்கிறேன். அன்னைக்கே சொல்யூஷன் வரலாம், வராமல் போகலாம். ஆனால் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஜெபத்தில் அந்த காரியத்தை நீங்கள் செஞ்சிட்டே இருக்கும்போது ஆண்டவர் அதை குறித்த சொல்யூஷன், தீர்வு என்ன, அது ஏன் வந்துச்சுன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. சிலர் இடத்துல சொல்லுவார், சிலர்கிட்ட சொல்ல மாட்டார். ஆனால் தீர்வை கட்டாயம் சொல்லிடுவார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து, உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு இருக்குது, உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு இருக்குது. எங்கே இருக்குது? கர்த்தர்கிட்ட இருக்குது. அதை நீங்கள் எப்படி பெற முடியும்? எப்படி பெற முடியும்? ஜெபித்து பெற முடியும். அப்போ தேவன்கிட்ட ஜெபித்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் நீங்கள் அதுலேருந்து விடுதலையாகி வெளியே வர முடியும்.
அந்த தீர்வை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி உங்களை அதிலிருந்து வெளியே கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யோபு வெளியே வந்தாரா? வெளியே வந்தார். வெளியே வரும்போது கர்த்தர் என்ன பேசினார்? யோபு பேசுனது போல நீங்க ஒருத்தங்க கூட பேசலான்ட்டார். ஆமென். யோபு பேசுனது போல நீங்க பேசல. பேசணும்னா என்ன நினைச்சிருப்பான்? நான் தேவனுக்கு ரொம்ப பிரியமா பேசிட்டேன், யோபு கிட்ட தேவனுக்காக நான் போராடிட்டேன் அப்படின்னு நினைச்சிருப்பான். ஒருத்தனையும் பார்த்து நீ எனக்காக பேசுறேன்னு சொல்லல, யோபு பேசுனதை போல நீங்க பேசல அப்படின்னு சொல்லிட்டு யோபை ஆசீர்வதித்து 2 மடங்கு கர்த்தர் கனத்தை கொடுக்கிறார். அப்படி கொடுத்ததுனால தான் யோபு சொல்லுகிறார். வாசிங்க யோபின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் துன்மார்க்கரை பிழைக்க ஒட்டாதிருக்கிறார், சிறுமியானவர்கள் நியாயத்தை விசாரிக்கிறார். சிறுமியானவர்களின் நியாயத்தை விசாரிக்கிறார். யோபு சொல்லுகிற அந்த ஞான வார்த்தை, சிறுமியானவர்களின் நியாயத்தை விசாரிக்கிறார். விடுதலை இன்னும் வந்துடல, நல்லா கவனிக்கணும். விடுதலை வந்துடல. யோபு புத்தகத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா புலம்பல் இருக்கும், இடல ஆலோசனைகள் வந்துகிட்டே இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க நல்லா ஜெபிச்சிங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்க மாமிசமா சில புலம்பல்லாம் வரும். ஐயோ அவிசுவாசமா இருக்கிறேன்னு நினைப்பீங்க. நீங்க தேவன்கிட்ட நெருங்க நெருங்க அந்த அவிசுவாசம் போய் விசுவாசத்தின் வார்த்தைகள் உங்களுக்குள்ள இருந்து அப்படியே இறங்கும். ஆமே. நீங்க உட்காந்துக்கிட்டு எதையோ ஒன்று உட்காந்து தேவ சமூகத்தில் உட்காந்து இருக்கிறேன், எதையோ வாசிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. தேவ சமூகத்தில் நீங்க ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுடைய மைண்டை, மனதை ஆண்டவர்கிட்ட கொடுத்தோன்னே, ஆண்டவர் அந்த மனதை டேக் ஓவர் பண்ணோன்னே, நல்ல கவனிங்க, பிராக்டிகலாக பேசுகிறேன். உலகத்தின் சந்தடிகளுக்கு நீங்கள் விலக ஆரம்பிக்கும் போது, நீங்கள் ஜெபத்தில் கொஞ்சம் நேரம் எடுத்து ஜெபிக்க 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 முதல்ல உங்களுடைய காரியங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட இருந்து அப்படியே மறக்குது. நீங்கள் ஆண்டவர்கிட்ட அவ்வளவா உங்களை இருதயத்தை ஊற்றிட பிற்பாடு அதெல்லாம் போனதுக்கப்புறம் அவநம்பிக்கை போயிடுது, எல்லாம் போனதுக்கப்புறம் உங்களுக்குள்ள இருந்து தேவன் வார்த்தையை உங்க உள்ளத்துல அப்படியே போட்டுக்கிட்டே இருப்பார். அந்த போட்டுக்கிட்டே இருக்கிற வார்த்தை தான் உங்களுக்குள்ள விசுவாசமா மாறுது. அந்த வார்த்தையை தேவன் பரத்திலிருந்து தருகிறார். வேதம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால அந்த கம்யூனிகேஷன் எப்படி தெரியுமா வருது? ஆண்டவருடைய சமூகத்தில் நீ உட்காரும் போது உங்களை அறியாமலே தேவனுடைய வார்த்தைகள் வேவ்ஸ், அலைகளை போல உங்க உள்ளத்துல வந்துருது. கண்ணுல பார்க்க மாட்டீங்க, அந்த வார்த்தை உங்களுக்குள்ள இறங்கிருது. ஆமென். அதனாலதான் நான் ஜெபிக்கும் போது நான் ஜெபம் பண்ணிட்டு அப்படியே வரேன், வச்சோன்னே கடன் கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்லுவதற்கு காரணம், ஆமென், ஆண்டவர் என் காதுகிட்ட உட்காந்து இதை சொல்லுப்பான்னு பேசுறது இல்ல, உள்ள வந்து எல்லாம் இறங்கிருது. ஃபவுண்டன்ல இருந்து ஊற்று வெளியே வரும்போது சடன்னு வார்த்தை வருது. கரங்களை வேதலையா சொல்லுங்க. ஆமென். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஆமே. நீங்கள் ஜெபிக்கும் போது தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நீங்கள் ஜெபிக்க பாருங்க, யோபினுடைய பிரேயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, புலம்பல்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா புலம்புகிற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தா தீர்வு அதுலேருந்து தீர்வு வந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் வந்தது, கர்த்தர் அவன் சொன்னான், சிறுமையானவைகளை விசாரிக்கிற தேவன். ஆமென். யோபு சொன்னான், சிறுமையானவர்களை விசாரிக்கிற தேவன். அதனால தான் வேதம் சொல்லுகிறது வாசிப்பீர்களானால் நீங்கள், வேதம் சொல்லுகிறது வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஏழைகளுடைய நியாயத்தை உண்மையாய் விசாரிக்கிற ராஜாவின் சிங்காசனம் என்று நிலை பெற்றிருக்கும். ஏழைகளின் நியாயத்தை விசாரிக்கிற ராஜாவின் சிங்காசனம். நீதிமொழி 29:14 சொல்லுகிறது. சங்கீதங்களின் புத்தகம் 82:1 என்ன சொல்லுகிறது? வாசிக்க கேட்போம். தேவ சபையில தேவன் எழுந்தருளி இருக்கிறதுனாலே தேவன் நடுவில் அவர் நியாயம் விசாரிக்கிறார். தேவன் நியாயம் விசாரிக்கிறார், சிறுமையானவர்களை விசாரிக்கிறார், நியாயத்தை விசாரிக்கிறார், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நீதி செய்கிற தேவனாயிருக்கிறார். சங்கீதங்களின் புத்தகம் 68:5 வாசிக்க கேட்போம். தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறோமா இருக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தகப்பன், விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவர். ஆமென். விதவைகளுக்கு யாருமே கிடையாது, விதவைகளை விசாரிக்க ஒருத்தருமே கிடையாதுங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஆமென். விதவைகளை நம்ம ஏன் நேசிக்கணும்? யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் இப்படி சொல்லுது, உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்துக் கொள்ளுகிறதும் திக்கற்றவர்களையும் விதவைகளையும் விசாரிப்பதையும் மேலான ஒரு பரிசுத்தம் இல்லையா? அதான் பரிசுத்தமா? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். விதவைகள் யார் அவங்களை விசாரிப்பாங்க? கணவனை இழந்துட்டாங்க, விதவைகள் கவனிக்கப்பட முடியாது, அவங்களை விசாரிக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை. சில நேரங்களில் சில குடும்பத்தில் ஆம்பளை இன்னும் ஒரு ஆள் இருப்பான்,
அவன் இருக்கிறதுக்கு இல்லாமல் இருக்கலாம் என்கிறத போல சில ஆள் இருக்காமே இருப்பான், ஒன்றுமே செய்ய மாட்டான். அந்த ஆள் ஒரு பணத்தை கொடுக்க மாட்டான், ஒரு அன்பை கொடுக்க மாட்டான், ஒரு கரிசனையை காமிக்க மாட்டான், எதுவுமே செய்ய மாட்டான், கல்லு மாதிரி இருப்பான். அப்படிப்பட்டவங்களோட குடும்பம் நடத்துறவங்க இருக்காங்க. சில நேரத்தில் பெண்கள் அப்படி இருக்கலாம். சில நேரத்தில் எங்களை காப்பாற்றி நடத்துகிறதற்கு, எங்களுக்கு ஆலோசனை சொல்லி வழி நடத்துறதற்கு, எங்களுக்கான ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு கூட தெரியாமல் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி திக்கற்ற பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமே, எத்தனை பேர் நான் பேசுறது புரியுது? விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகள் எங்கிட்டு போறது திக்கற்று நிற்கிறாங்க, வழி தெரியாம கையை பசஞ்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களை விசாரிக்கிறவரா அவருடைய இருதயம், விசாரிக்கிற தேவனா. கரங்களை வேத்து அல்லேலூயா சொல்லுங்க. திக்கற்ற நிலைமையில இருக்கலாம் சகோதரி. நீங்க சிலர் 1-2 பேர், ஐயோ என் கணவர் என்னை விட்டுட்டு ஓடிட்டாரு, அல்லது கணவனை இழந்துட்டேன் என்ற நிலைமையில நீங்க இருக்கலாம். திக்கற்ற நிலைமையில நான் இருக்கிறேன் பிரதர், என்னை வழி நடத்துறதுக்கு கைட் பண்ணுவதற்கு ஒருத்தருமே இல்லை அப்படின்ற மனநிலையோட நீங்க உட்கார்ந்து இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், திக்கற்ற பிள்ளைகளை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார், விதவைகளை விசாரிக்கிற ஒருத்தர் இருக்கிறார். அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடியினால் நம்முடைய தேவனை பற்றிய ஒரு அறிவு வேதம் என்ன காண்பித்து கொடுக்கிறது? அவர் நம்மை விசாரிக்கிற தேவன், அவரை விசாரிக்கிற தேவன். அப்ப அந்த விசாரிக்கிற தேவன்கிட்ட போய் என்னுடைய காரியங்களை எல்லாம் நான் போட்டுடணும், எரிந்து விடணும், சொல்லணும். ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்க, நான் இதை எப்படி செயல்படுத்தணும், நான் எப்படி இதை ஆண்டவர் ஹேண்டில் பண்ணணும், என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குதே, ரொம்ப நாளாக இதோட போராடிட்டு இருக்கிறேன்னு, இதை குறித்து என்ன? நீங்க அதுக்காக நேரத்தை ஒதுக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த குருடனை போல மீண்டும் கதறி அழுது தேவ சமூகத்திலே தேவனுடைய இருதயத்தை கவனத்தை திருப்பும்படி நீங்க ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் போது ஆண்டவர் அழகா பதில் கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. பதில் கொடுப்பாரா? ஜெபத்தை கேட்கிற தேவன் கட்டாயம் பதில் கொடுப்பார். எந்த காரியமும் சரி, ஒரு செகண்ட்ல பதில் கொடுத்துருவாருங்க. தேவ சத்தம் உங்களை சந்திக்கும். ஆமென். எத்தனை எக்ஸாம்பிள்ஸ் என் லைஃப்ல சொல்ல முடியும். ஆண்டவர் என்னோட பேசுறதுனால தான் நான் இன்னைக்கு ஜீவனோட இருக்கேன். ஆமென். பேசுறதுனால தான் நிறைய நேரங்களில் உங்க வாழ்க்கையில இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் போராடும், தாழ்வு மனப்பான்மை. அதை மேற்கொள்ளணும்னா தேவ சத்தம் உங்களுக்கு தேவை. அநேக நேரங்களில் உங்க வாழ்க்கையில குழப்பம் போராடும், அதை மேற்கொள்வதற்கு உங்களுக்கு தேவ ஆலோசனை தெளிவு தேவை. இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன்? ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நீங்க உட்கார்ந்து இருதயத்தை திறந்து மனதை ஒருநிலைப்படுத்தி ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது அந்த மெல்லிய சத்தத்தில் பேசும் தெய்வம்